இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சட்டுன்னு ஒரு மீன் குழம்பு, எதையுமே வதக்காம புளி ரொம்ப நேரத்துக்கு ஊற வைக்காம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நல்ல திக்கான வாசனையான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மீன் குழம்பு பண்றதுக்கு புளி எடுத்துக்கோங்க. நான் அரை கிலோ மீனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதுல சுடுதண்ணி சேர்த்து இதை முதல்ல தனியா ஊற வச்சிருங்க. நான் அரை கிலோ மீன் எடுத்து வச்சிருக்கேன். க்ளீன் பண்ண மீன்ல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு நல்லா பரட்டி விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் அரை கிலோ மீனுக்கு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் உரிச்ச பூண்டு பல் 20லேருந்து 25 சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு எப்பயுமே பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன துண்டு இஞ்சி ஒரு 6 துண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 5-6 புதினா இலை சேர்த்து இதை கொரகரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஊற வச்ச புளியும் நமக்கு ஊறி வந்துருச்சு. தண்ணியும் நமக்கு வெது வெதுப்பாக தான் இருக்கும். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி கூடவே தக்காளியை 2-3 வெட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நான் பெரிய சைஸ் தக்காளி 1 மட்டும் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான மசால் பொடி வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்தை பொறுத்து. நான் 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா. நீங்கள் தூள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் கரைக்கணும்னு அவசியம் இல்லை. கல் உப்பு சேர்த்துருந்தா அது கரையிற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்து கலந்து வச்ச மசாலா கலவையை சேர்த்துருங்க. எண்ணெயில் மசாலா தண்ணியை ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. லேசாக கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதிகமாக ஊற்றுங்க. அப்போதான் நம்ம மேலே தெறிக்காமல் இருக்கும். குழம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி குழம்பு எண்ணெய் விட்டு ஓரளவு நல்லா கெட்டியாக வரும்போது மீனோட தலை பீஸ் இருந்துச்சுன்னா முதல்ல அதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்க மீன் துண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மீனெல்லாம் சேர்த்துட்டு கிளறி விடாமல் இது கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை மட்டும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. குழம்பும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். குழம்பும் கொஞ்சம் சுண்டி மீனும் நல்லா வெந்து சட்டுன்னு ஒரு மீன் குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்ப கலந்து விட்டுறாம நமக்கு தேவைப்படும் போது மட்டும் அப்படியே எடுத்து பரிமாறுங்க. அப்போதான் நமக்கு மீன் உடையாம இருக்கும். இந்த மீன் குழம்ப நம்ம எப்பயும் போல சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் அதை விட இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் சட்டுன்னு ஒரு மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.